சமீபத்தில் ஒரு எனக்கு என்னோட வரிசையில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டான இயக்குநர்கள் ஒருத்தர் கூப்பிட்டாங்க. ஒரு படத்தில் நடிக்கிறது வந்துச்சு. ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கண்டிப்பாக எல்லாம் பண்ண முடியாத சூழல், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. யோசிச்சிங்க குமார் என்கிட்ட பேச ஆனால் என்னென்ன பண்ணலாம். ஆனால் நோ சொல்கிறது கஷ்டம். கண்டிப்பாக இது எங்கே சொன்னாலும் தப்பாக தான் தெரியும். நோ தான் நீங்கள் சொல்லி ஆகணும். நீங்கள் சொல்கிறீங்களா, நான் சொல்லவா? நான் சொன்னால் அது வேறு மாதிரி போகும். நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கிறோம். கோவம் வராது. அவங்களுக்கு கோவம் வரலாம். இருந்தால் நீங்கள் சொல்லி நான் சொல்லி வித்தியாசம் இருக்குது. என்னென்றால் நேராக போனேன். இந்த படங்கள் இருக்குண்ணே, இப்போ இப்படி இருக்குண்ணே, என்னால் பண்ண முடியாத சூழ்நிலை, சாரிங்கண்ணே, நான் என்ன பண்ணாட்டு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக இந்த சொல்ல பண்ண முடியலை. ஒருவேளை மேலே அடுத்தடுத்த படத்துக்கு உங்கள் கதைக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அது நான் எதையுமே கனெக்ட் பண்ணாமல் மெயினாக நீங்கள் என்ன அதெல்லாம் இல்லாமல் நான் நடிக்கிறேன். அதுக்கு எனக்கு இந்த இதுக்கு மட்டும் என்னால் இப்போ இந்த காலத்தில் நான் வர முடியாதுங்கண்ணே. இதுதான் நீங்கள் என்ன சொல்லி நான் சேர்த்துக்கணும். ஓகே சூரி, லாஸ்ட் அவுட் அப்படி தான் செய்யுது. இல்லை இது மீறி நீங்கள் இருந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கண்ணே. ஆனால் என்ன கேட்டீங்கன்னா நான் அதில் இல்லாமல் நல்லா இருக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டு வந்துட்டு என்ன கேட்டால் நான் அது இல்லாமல் நல்லா இருக்கும்ண்ணே. இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்லுங்க. இல்லை வேறு ஏதாவதுனா கூட நான் ரெடியாக இருக்குண்ணே. ஆமாண்ணே, நடிக்கிறதுக்கான வாய்ப்பு என் மனசுக்கு இதில் இல்லாமல் நல்லா இருக்குன்னு தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு வந்துச்சு. அப்புறம் 2 நாள் கழிச்சு பரவாயில்ல ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டேன். என்னை ரொம்ப நாள் என்னை தள்ளி இது பண்ணவே இல்லை. சிலதுங்க நான் சொல்லிடுவேன். ஆமாம், என்ன மேக்ஸிமம் யாருக்கு மெசேஜ் எதுலையும் நான் சொன்னதே கிடையாது. நேரில் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்லிட்டுல எனக்கு கிளியராக இருங்க. நான் மெசேஜில் சொன்னாலும் என்ன சூழலில் அவர் என்ன சொல்ல அதுக்கு அது எப்படி ஏற்றுக்கிட்டாரு அது எனக்கு எதுவுமே தெரியும். நானும் ஒரு கற்பனையில் அவர் உருவத்தை நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பேனே. ஓ, அவர் ஃபேஸ் இப்படி இருந்திருக்குமா, இப்படி ஃபீல் பண்ணியிருப்பார், இப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார். நானும் அவர் உடம்புக்குள்ளே நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேனே. அது எதுக்கு அது நேரில் பேச சொல்லிட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். பதிலுக்கு அவருன்னு பேசினா அதுக்கு நம்மகிட்ட ஏதாவது ஒரு பதில் இருக்கும். இல்லை நம்ம ஏதாவது சொல்லியிருப்போம். அங்கேயே முடிஞ்சுண்ணே, காப்பி சாப்பிட்டு வந்துட்டோம்னா கிளியர் ஆகிடும். அடுத்தது போயிடலானே, அது யாவுமே இருக்காதுங்க. மனசு கிளியர் ஆகிடும். ஆமாங்கண்ணே. அடுத்து எனக்கு அந்த ஒரு